இன்னைக்கு ரொம்ப சூப்பரான சிக்கன் கறி இட்லி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது எல்லாருமே அடிக்கடி சாப்பிட்டுருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸான டிஷ் தான். பட் இருந்தாலும் இத சீக்கிரமா, சிம்பிளா வீட்லயே எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுவும் வாழை இலையில வேக வச்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். இது ரொம்பவே சிம்பிளா, சீக்கிரமா வீட்ல எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது செய்றது ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. ஈஸியா ரொம்ப சீக்கிரத்திலே செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு 1/2 கேஜி சிக்கன் கூட 2 வெங்காயத்த கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் லைம் ஜூஸ், 1/2 கப் தயிர். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கன் ரெடி ஆன உடனே ஒரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை போட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். சிக்கன்லேருந்து வர தண்ணியும் எண்ணெயுமே போதும் இது குக் ஆகிறதுக்கு. மூடி போட்டு 15 to 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வாழை இலையை எடுத்து குட்டி குட்டி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி கொஞ்சம் நெருப்பில் வாட்டி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நீங்கள் மடிக்கும் போது அது கிழியாமல் இருக்கும். மடித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன டூத்பிக் எடுத்து அந்த இலை கிழியாமல் அதை நான் பின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 2 பக்கமும் பண்ண உடனே இது ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை இட்லி வேணுமோ அத்தனை இலையை மடித்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக இட்லி மாவு ஊற்றிக்கோங்க. இப்போ இது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கன் கறியை எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா தாராளமாக வச்சுக்கோங்க. மறுபடியும் இது மேலே கவர் பண்ணுறதுக்காக மறுபடியும் கொஞ்சம் இட்லி மாவு ஊற்றி மூடிடுங்க. இப்போ இதை நம்ம ஆவியில் எப்பயும் இட்லி வேக வச்சு எடுக்கிற மாதிரி மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டும் அதை விட அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம வாழை இலையில் வச்சு வேக வைக்கிறதுனால அதோட அரோமாவும் சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.